ஆக்டர் நாகார்ஜுனா வீட்ல எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க ஜாயின் ஆக போறாங்க. ஆமா, ஆக்டர் நாகார்ஜுனாவோட யங்கர் சன் அகில் அக்கினேனி இவருக்கு இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஸ்ரீயா பூபாலோட லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இது ஒரு ஃபேமிலி ஈவெண்டா நடந்திருக்கு. ஹைதராபாத்ல இவங்களோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நடந்திருக்கு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அகில் ஸ்ரேயாவை லவ் பண்றதா வீட்ல வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சு இப்பதான் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இந்த என்கேஜ்மெண்ட்கான இன்விடேஷன் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில வலம் வந்துச்சு. சிசின்ட்ரி, மனம், அகில் மாதிரியான திரைப்படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டாவும் கெஸ்ட் அப்பியரன்ஸ்லயும் டெபியூவையும் கொடுத்திருக்காரு. சோ அப்பா மாதிரியே சினிமால பெரியாள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. சரி, தம்பிக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு, அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள கேள்வியா இருக்கு. சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் திருமணம் பண்ணிக்க போறதா எப்பல இருந்தும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எப்பதான் இவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை சமந்தா தன்னோட கருத்தை மாத்தி அமைச்சுக்கிட்டாங்கன்னா நடக்கும் போல. அப்படி என்ன கருத்தை சமந்தா சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, திருமணத்துக்கு பிறகும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னாலே சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியே அவங்களுக்கு வாய்ப்புகள் திருமணத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும். அந்த மாதிரியான கதை தான் மஞ்சு வாரியர், அமலா பாலோடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே மாத்தி அமைப்பேன், நடைமுறைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிகைகள் எல்லாம் வெளியேறது, வெளியேற்றப்படுறது இதெல்லாம் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு சில நடிகைகள் தப்பிச்சு சினிமாவில தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தியா நான் இருப்பேன். மேரேஜ் நடிப்புக்கு ஒரு தடையா இருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்துன்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நான் நடிப்பை கைவிட மாட்டேன் அப்படின்னு சமந்தா சொன்னதுக்கு நாகார்ஜுனா வீட்டுல கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. இப்ப வேற சமந்தா இதை சொல்லிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடும். நாக சைத்தன்யா கதை என்ன ஆகுமோ தெரியல.